ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கப் கோதுமை மாவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் கோதுமை மாவு பேனில் சேர்த்துருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்கும் இந்த மாவோட அளவு. இப்போ இந்த மாவை நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுக்கிற பக்குவம்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவு ஈரப்பதம் போக கலர் மாறிடாமல் ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் அந்த மாவு ஈரமாக இருந்தது நல்லா உதிரியாக மாறி மாவு பர்ஃபெக்டாக ரெடியாகி வரும். பாருங்கள், நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா ரிசல்ட்டு சூப்பராகவே தெரியும். இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுக்கலாம். ஆறின மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து ஒரு முறை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கலாம். ஹாட் வாட்டர் வேண்டாம், நார்மல் வாட்டரை வச்சு நீங்கள் இதை சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் இறுக்கமாக பிசையக்கூடாது. இடியாப்ப குழலில் போட்டு நம்ம பிழியறதுனால கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நம்ம பிழியறதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவை 2ஆக பிரிச்சுக்கலாம். குழலுக்கு ஏற்ற மாதிரி மாவை எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த குழலில் போட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறோம். குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற இந்த அச்சில் தான் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த குழல் ஃபுல்லாகவே இந்த மாவை ஃபுல்லாக திணிச்சிருங்க. இந்த மாவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுப்பில் ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். மேலே இட்லி தட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் இதை பிழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தாலும் அதிலே கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம். தண்ணி கொதித்து வந்திருக்கு. இது மேலே இட்லி தட்டு வச்சிடலாம். பிழியறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டாக இடியாப்பம் மாதிரி பிழிய வேண்டாம். நீட்டமாக அப்படியே பிழிஞ்சு கட் பண்ணிடுங்க. நூடுல்ஸ் மாதிரி. இந்த மாதிரி தட்டு முழுக்கவுமே நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த கோதுமை மாவை நீங்கள் 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் மாவை வறுத்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் பால் சேர்த்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணிக்கலாம், இப்படியும் ட்ரை பண்ணலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டு வேக விட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்திருக்கு நூடுல்ஸ் மாதிரி. இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற விட்டு இதை தனித்தனியாக உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததாக பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்குள்ளே காய்கறிகள் என்ன சேர்க்குறோன்றது பார்க்கலாம். பீன்ஸ், குடைமிளகாய், கேரட் இது 3 தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் 2த்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் காய்கறிகளை ஒன்றா சேர்த்துருவோம். நீங்கள் காய்கறிகளை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் கூட கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் ஒரு 50% தான் நம்ம வதக்கி எடுக்கணும். ஃபுல்லாக வதங்கக்கூடாது. டேஸ்ட்டு மாறிடும் ஃபுல்லாக வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா. இப்போ இது நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவு நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மசாலா சேர்த்து நம்ம வெஜிடபிள்ஸ், இந்த நூடுல்ஸ் இது எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இல்லை காரத்துக்காக கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.